ஒரு காலகட்டத்தில் 13 நிமிடம், 1 மணி நேரம் பேசினா 13 நிமிடம் கவனிக்கும் திறன் இருந்துச்சு. இப்போலாம் அதில் 4 நிமிஷம் 2 நிமிஷம் பெருசாக இருந்தாலே போதும். ஏன்னா அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸோட பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ செம்மைப்படுத்த வேண்டிய பார்வை என்று ஒன்று இருக்கிறது. அப்போ நம்ம பெரியவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் டிஜிட்டல் டயட் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதனால் டிஜிட்டல் டயட், ஜிஎம் டயட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது உணவு பழக்கத்தை மாற்றினா வெறும் காய்கறியாக திங்கிறது, இல்லை கறி சோறாக திங்கிறது, இல்லை வெறும் சிக்கனாக திங்கிறது, எல்லாத்தையும் எதையும் திங்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு வீட்டில் சொல்லிவிட்டு வெளியில் போய் புட்டுச்சு எல்லாத்தையும் வாங்குன்னு திங்கிறது. இப்படி பல டயட் நம்ம இருந்திருக்கோம். 10 நாளைக்கு மேலே ஒரு டயட்டும் வந்ததில்லை. நமக்கெல்லாம் டிஜிட்டல் டயட்டை பற்றி ஒரு ஐடியா கிடையாது. ஆனால் டிஜிட்டல் டயட் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். வயிற்றுக்குள் போகிற விஷயம் குறித்து எவ்வளவு கனமாக இருக்கிறீர்களோ அதே போல் மூளைக்கும் மனசுக்கும் போகிற விஷயங்கள் குறித்து கவனத்தோடு இருங்கள். நமக்கு அது தெரிகிறதே கிடையாது. உட்காந்துக்கிட்டு அப்படியே இன்சென்சிபிளாக ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மூளை எல்லாத்தையுமே எடுத்துக்கும். ஏதோ தேவைக்காக தான் அதை பார்க்குறான் அப்படின்னு மூளை எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். மூளை டயர்ட் ஆச்சுன்னா தேவையானது சிந்திக்க முடியாது இல்லையா? தேவையான விஷயம் உள்ளே போகணும்னா தேவையில்லாத விஷயம் முதல்ல வெளியில் வரணும். முதல்ல க்ளீன் பண்ணுங்கள், அப்புறமா சேர்க்கலாம். மனசு ஒரு குப்பை தொட்டி. தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா தேவையான விஷயத்தை வைக்கிறதுக்கு இடமே இருக்காது.